2025 SPM தேர்வு எழுதிய மாணவர்களை அங்கீகரிக்கும் வகையில் கோத்தாகுமேனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் தலைமையில் 36,550 ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களில் 152 மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் அடைவு நிலைக்கு ஏற்ப இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. 8A பெற்ற 60 மாணவர்களுக்கு தலா 200 ரிங்கிட்டும், 9A பெற்ற 65 மாணவர்களுக்கு தலா 250 ரிங்கிட்டும், 10A பெற்ற 23 மாணவர்களுக்கு தலா 300 ரிங்கிட்டும், 11A பெற்ற 4 மாணவர்களுக்கு தலா 350 ரிங்கிட்டும் வழங்கப்பட்டுள்ளதாக கோத்தாகுமேனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் தெரிவித்தார். கோத்தாகுமேனிங் பகுதியில் உள்கட்டமைப்புகள் மற்றும் மேம்பாடுகள் எவ்வளவு அவசியமோ அதைவிடவும் மிக அவசியமானது நம் சமூகத்தின் கல்வி என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 3 ஆண்டுகளாக SPM தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு பயிலரங்கும் தேர்வு வழிகாட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒற்றுமை கூட்டணி அமைந்த பின்னர் நடந்த இடைத்தேர்தல்களில் பரிசானுக்கு ஆதரவாக DAP செய்த உதவிகளை பரிசான் மறந்துவிட்டு இப்போது DAPயை குறை கூறுவது அரசியல் நாகரிகமற்றது என ஜொகூர் மாநில DAP உதவி தலைவர் ஷேக் உமார் பஹ்ராயிப் அலி தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே ஜொகூரின் மகோத்தா சட்டமன்ற தேர்தலில் பரிசான் வேட்பாளர் போட்டியிடுவதால் DAP வேட்பாளரை நிறுத்தாமல் பரிசானுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை ஷேக் குமார் பஹ்ராயிப் அலி சுட்டிக்காட்டினார். இப்போது பரிசான் அரசியல் லாபத்திற்காக DAP கட்சியை குறை கூறுவது பொருத்தமற்றது என்று அவர் குறிப்பிட்டார். பரிசான் தனித்து போட்டியிடுவது அவர்களின் உரிமை. இதனால் DAP அவர்களை வசைப்பாடவில்லை. நாகரிகமாக DAP நடந்து கொள்ள நினைக்கிறோம். ஆனால் ஜொகூர் மாநில பரிசான் நன்றியை மறந்துவிட்டது. ஆனாலும் DAP நாகரிகத்துடன் ஜொகூர் மாநில தேர்தலை எதிர்நோக்குவோம் என்று ஷேக் உமார் தெரிவித்தார். மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் வெற்றியை உறுதி செய்வதே மஇகவின் ஒரே இலக்காக இருக்கும் என்று மஇக தலைவர் விக்னேஸ்வரன் அறைகூவல் விடுத்துள்ளார். ஜொகூர் மாநில சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பின்னர் அது குறித்து விவாதிப்பது தேவையற்றது என்றும், கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் தொகுதி பங்கீடுகள் குறித்து கேள்வி எழுப்ப வேண்டாம் என்றும் விக்னேஸ்வரன் வலியுறுத்தினார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் மஇக 4 சட்டமன்றங்களில் பரிசான் சின்னத்தில் போட்டியிட்டு 3 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்றது. இந்த முறையும் மஇக 4 சட்டமன்றங்களிலும் போட்டியிடும் என்று ஜொகூர் மாநில மஇக தலைவர் ரவீன் தெரிவித்திருந்தார். ஆனாலும் பரிசானில் கூட்டணி கட்சிகள் கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருப்பதால் மசிசா மஇக கோரும் தொகுதிகளை பரிசான் ஒதுக்குமா எனும் கேள்வியும் எழுந்துள்ளது. ஜொகூர் அரசாங்கத்தில் DAPயை சேர்க்க மறுப்பது ஆணவம் அல்லது இன வெறியின் அடிப்படையில் அமைந்தது என்ற குற்றச்சாட்டுகளை ஜொகூர் மந்திரி பெசார் மற்றும் மாநில பரிசான் நேஷனல் தலைவர் ஓன் ஹபீஸ் காசி நிராகரித்துள்ளார். தனது நிலைப்பாடு கொள்கை மற்றும் வாக்காளர்களால் பரிசான் நேஷனலுக்கு வழங்கப்பட்ட ஆணையின் மீதான மரியாதையை அடிப்படையாக கொண்டது என்று அவர் வலியுறுத்தினார். அடுத்த தேர்தலில் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பரிசான் நேஷனல் தலைமையிலான ஜொகூர் அரசாங்கத்தில் DAP அங்கம் வகிக்காது என்று தாம் அறிவித்ததை தொடர்ந்து தனது நிலைப்பாடு விமர்சகர்களால் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்று ஓன் ஹபீஸ் இன்று தெரிவித்தார். 2026 ஜொகூர் மாநில தேர்தலில் பரிசான் நேஷனல் தனித்து போட்டியிட வேண்டும் என்று விரும்பும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அடிமட்ட ஆதரவாளர்களின் விருப்பங்களை மதிப்பது தனது கடமை என்றும் ஓன் ஹபீஸ் கூறினார். இது ஆணவத்தின் விஷயம் அல்ல, இது இனத்தின் விஷயமும் அல்ல, இது ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் என்று அவர் தெரிவித்தார். பாஸ் மற்றும் அம்னோ கட்சிகளுக்கு இடையேயான சாத்தியமான ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதுவரை எந்த ஒரு கூட்டு முடிவுகளையும் எட்டவில்லை என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஜொகூர், நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா ஆகிய மாநிலங்களில் நடைபெறவிருக்கும் தேர்தல்களுக்கு முன்னதாக புரிந்துணர்வின் ஒரு பகுதியாக அம்னோ கட்சியால் பாஸ் கட்சிக்கு சில இடங்களும் சில பதவிகளுக்கான நியமனங்களும் வழங்கப்பட்டதாக கூறப்படும் கருத்துக்களை துவான் இப்ராஹிம் நிராகரித்தார். தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதால் ஒத்துழைப்பு தொடர்பாக இதுவரை எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. பாஸ் கட்சிக்கு இடங்களும் சில பதவிகளுக்கான நியமனங்களும் வழங்கப்பட்டதாக கூறப்படுவது வெறும் வதந்திகளே என்று அவர் கூறியதாக பிரித்தா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜொகூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்களில் பாஸ் கட்சி போட்டியிடும் என்றும் அவர் கூறினார்.
ஏற்கனவே மாநில தேர்தல் எந்திரத்தை தொடங்கிவிட்டதாகவும் இப்போது தாங்கள் போட்டியிடவிருக்கும் இடங்களை வெல்வதில் கவனம் செலுத்துவதாகவும் துவான் இப்ராஹிம் கூறினார். சபாவில் உள்ள தாவாவ், செம்போர்னா, குனாக் மற்றும் லகாடத்து ஆகிய கடலோர பகுதிகளுக்கு இன்று முன்னதாக விடுக்கப்பட்டிருந்த சுனாமி எச்சரிக்கையை மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா திரும்ப பெற்றுள்ளது. ஜூன் 8, 2026 காலை 8:36 மணிக்கு விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை ஜூன் 8, 2026 அன்று நண்பகலில் திரும்ப பெறப்பட்டதாக மெட் மலேசியா தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. முன்னதாக இன்று காலை பிலிப்பைன்ஸின் மிண்டானோவில் ஏற்பட்ட 7.9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இன்று காலை 10:30 மணி முதல் நண்பகல் வரை இந்த 4 மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் 0.4 மீட்டர் வரையிலான சுனாமி அலைகள் தாக்கும் என்று அந்த மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. மேலும் புதிய தகவல்கள் வராத வரையில் இந்த எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டதுதான் நிலநடுக்க சம்பவம் குறித்த தங்களின் இறுதி அறிவிப்பு என்று மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இன்று காலை பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு பகுதிக்கு அப்பால் ஏற்பட்ட 7.9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பிலிப்பைன்ஸுக்கு உதவ மலேசியா தயாராக உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த பேரழிவு குறித்து பிரதமர் ஆழ்ந்த கவலை தெரிவித்ததோடு மலேசியாவின் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் பிலிப்பைன்ஸ் மக்களுடன் உள்ளதாக தெரிவித்தார். சபாவின் சில பகுதிகளிலும் நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டதாக அன்வார் தெரிவித்தார். மேலும் அவசர கால சேவைகள் முழு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டு அரசாங்கம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அவர் உறுதி அளித்தார். மலேசியாவும் பிலிப்பைன்ஸும் நெருங்கிய நண்பர்கள் என்றும் ஆசியான் கூட்டாளிகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட அனைவரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்விற்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் வரவிருக்கும் கடினமான நாட்களில் அவர்களுக்கு வலிமையும் தைரியமும் கிடைக்கட்டும் என்றும் அவர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை 7:37 மணிக்கு மிண்டோனோவில் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் குறைந்தது ஒருவர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கம் கட்டிடங்களை சேதப்படுத்தியது என்றும் அப்பகுதி முழுவதும் சுனாமி எச்சரிக்கைகளை தூண்டியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் ஜொகூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்களுக்கான இட பங்கீட்டை பக்காத்தான் ஹரப்பான் இறுதி செய்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற பக்காத்தான் ஹரப்பான் செயலக கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளிடையே மாநில சட்டமன்ற இடங்களை பிரிக்கும் பணி முடிவுக்கு வந்ததாக பக்காத்தான் ஹரப்பான் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். ஜொகூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் தலா ஒரு இடத்திற்கு கூட்டணி கட்சிகளிடையே கோரிக்கைகள் ஒன்றுடன் ஒன்று மேலெடுத்திருந்ததாகவும் ஆனால் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் சைஃபுடின் கூறினார். வேட்பாளர் பட்டியல் முறைப்படி அங்கீகரிக்கப்படுவதற்காக பக்காத்தான் ஹரப்பான் தலைவர் மன்றத்திற்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.